வணக்கம் நண்பர்களே. திரு விஜய், முதலமைச்சர் விஜய் தன்னுடைய டேபிள்ல 3 துறைகள் தொடர்பான ஃபைல் இருக்குன்னு சொன்னார்ல சட்டப்பேரவையில. அதுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் சவால் விட்டார்ல. நடவடிக்கை எடுங்க, ஆதாரம் இருந்தா நடவடிக்கை எடுங்க, நாங்க பயந்துட போறதில்ல, இந்த உருட்டு மிரட்டெல்லாம் கூடாது இப்படிலாம் சொன்னார்ல. துரைமுருகன் முன்னாள் அமைச்சர், மூத்த தலைவர், திமுக பொதுச் செயலாளர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி தகவல் கொடுத்தாருன்னா அதை வெளியே கொண்டு வரணும். இல்ல அந்த தகவல் தவறாக இருந்தால் அவர் மீது உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். இத மத்த திமுக காரங்களாம் சொல்லல. ஏன் இது போய் மாட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க போல. ஆனா திரு துரைமுருகன் எதற்காக அப்படி சொன்னார்? என்ன அந்த மாதிரி உரிமை மீறல் கொண்டு வர முடியுமா? இந்த ஃபைலே இல்லையா? ஃபைல் இல்லைன்னு நினைக்கிறாரா? இல்லாத ஃபைலை வைத்துக்கொண்டு திரு விஜய் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்தாரு. ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சொல்றான எச்சரிக்கை விடுத்தாருன்னு. அதனால அதை கொண்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுறாருல்ல. சரி, அந்த ஃபைலை கொண்டு கொடுத்துட்டாரு, இதாங்க ஃபைல் அப்படின்னு. அப்போ திமுக காரங்க என்ன ஆவாங்க? இந்த உரிமை மீறல்லாம் கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்றதன் மூலமாக பொது வெளியில் திரு விஜயுடைய மதிப்பு கூடுது. இப்ப ஆக்டிவா இருக்குன்ற திமுக காரங்க இப்போ எம்எல்ஏவா இருக்காங்கல்ல, நேரடியா சட்டப்பேரவை போறாங்க, எல்லாம் பாக்குறாங்க, நேரடியாக முதலமைச்சரை கவனிக்கிறாங்க. திரு துரைமுருகன் டிவி வழியா தான் பாக்குறாரு, நம்ம எல்லாம் பாக்குற மாதிரி. அவரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி இது மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு. இதுல வீணாபு எதுக்கு போய் பிரச்சனையில மாட்டணும், நம்ம வம்பை எதுக்கு விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் பலர் நினைக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், செந்தில் பாலாஜிக்கு தொடர்பான பல வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்புறம் இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு டெண்டர் விட்டதுல, பல முக்கியமாக டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுல அதுலேயும் புகார்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேபிள் வாங்கினாங்கல்ல, அதுலேயும் முறையீடு இருக்கிறதா சொல்றாங்க. இதுலயும் அந்த எஃப்ஐஆர்ல யாரோட பேரும் பதியப்படலை. அப்போ நிறைய நாட்கள் மின்துறை அமைச்சராக இருந்தவர் திரு செந்தில் பாலாஜி. அப்போ அவரும் அதுல அந்த பேர் எடுக்கப்படுமான்னு தெரியல. ஏவாவேலு அவங்களுக்கு தெரியும், அவருடைய வீடு, அலுவலகங்கள், இதுல நிறைய ஆய்வுகள் நடந்தது. அதுல பல விஷயங்கள். ஒன்று, கரூர்ல கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் அளவுக்கு சாலை போட திட்டம் வகுத்து சாலையே போடல அப்படின்னு ஒரு புகார். அதுக்கப்புறம் 5000 கோடி ரூபாய் அளவுக்கான சாலைகள் போடுவதற்காக திட்டம் வகுத்து சாலைகள் போடப்படலை இப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. இதுல ஏவாவேலு சட்டப்பேரவையில ரொம்ப சாஃப்டா பிஹேவ் பண்றாரு. நிறைய விஷயங்கள் பார்த்தவர். அவர் கட்சியில திமுக ரொம்ப வருஷமா இருக்காரு. அண்ணா திமுக காரர் தான், திமுக ரொம்ப வருஷமா இருக்காரு. மாவட்ட செயலாளராக இருக்காரு. அநேகமா மாவட்ட செயலாளர் பதவி அவர் எடுத்து போயிடும். அவரு ரொம்ப பயங்கரமா ஃபேஸ் பண்றாரு இதை. அப்புறம் அரசாங்கத்துடைய குறி இன்னுத்துறை மேல யாரு அப்படின்னா சேகர் பாபு மேல எப்படியாவது ஏதாவது அதுல சிக்குமா அப்படின்னு ஆளும் கட்சி நினைக்கிறாங்க. அவரும் சவால் விடுறாரு, நீங்க பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க, நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கோம், வெளிப்படையா இருக்கோம் அப்படின்னு. இதுல அமைச்சர் ரமேஷ், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எத்தனை வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நிக்கணுங்க. ஏற்கனவே திரு விஜய் தொடர்பாக என்ன கருத்துக்கள் வெளியே வருது அப்படின்னா, 3 லட்சியம் 2 நிச்சயம் அப்படின்னு. அதாவது 3 பேருக்கு எதிராக நடவடிக்கை தீவிரமா எடுக்கப்பட வேண்டும் முன்னாள் அமைச்சர்கள். அது இல்லாமல் 2 பேராவது அதுல கொண்டு வந்தோம் அப்படின்னு திரு விஜய் நினைக்கிறாரு. முக்கியமாக சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கு முன்பாக. இடைத்தேர்தல் நடக்கிறது தள்ளி போயிட்டே இருக்குங்க. அதுல உங்களுக்கு கொஞ்ச நாள் 2 மாசம் முன்னால் என்ன சொல்லப்பட்டதுன்னா, தனியார் பள்ளிகள் புதுப்பிப்பதற்கு நிறைய தொகை வாங்கப்பட்டது அப்படின்னு முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் மேலையெல்லாம் புகார் வந்தது. முக்கியமா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு அதுல ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல்லாம் கொடுக்கப்பட்டது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க யாராவது மேல வழக்கு பாய்ந்து விடாதா அப்படின்னு ஆளும் கட்சி தரப்புல நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதிகாரிகள் ஒத்துழைப்பதில்லை அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. ஏன்னா அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் 5 வருஷம் 10 வருஷம் போயிருவாங்க. அதிகாரிகள் ஒருத்தரும் 25-30 வருஷம் அவங்க பணியில் இருப்பாங்க. அவங்க எல்லா கட்சிக்காரங்களும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் அல்லவா, அவங்களுக்கு 60 வயசு தான் ரிட்டையர்மெண்ட். அப்போ எப்படி அது முடியாதுல்ல. இதனால அதிகாரிகளுடைய பெருமளவுக்கான உந்துதல், முக்கிய ஆதரவு இல்லை அப்படிங்கிறது செய்திகள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த அரசு ஒரு முனைப்பு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அதை வைத்துக்கொண்டு 3 துறைகள் தொடர்பான கோப்புகள் இருக்கு அப்படின்னு முக்கியமாக நிதியமைச்சர் மரிய வில்சன் சொன்னாரு. அதை தான் திரு விஜயும் சொன்னாரு. இப்போ இதெல்லாம் வெளியே கொண்டு வரல, அப்புறம் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்துருமாக்கும்.
அப்படின்னு துரைமுருகன் சொல்றது, ஐயா ஏதோ ஓடிட்டு இருக்கு, இதுல போய் எதுக்கு இந்த மாட்டம் வைக்கணும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்லாம் நினைக்கிறாங்க. நாங்களும் சாப்பிட்டா பேசி ஏதோ போயிட்டு இருக்கோம், அவங்கள மறந்து போனவோட ஞாபகப்படுத்தலாமா? இதுதான் உதயநிதி சொன்னாரு. அன்னைக்கு இருந்தவர்களே பேசியிருக்கலாம். அன்னைக்கு சட்டப்பேரவையில் உதயநிதி வரல, அப்போ அவங்களே சொல்லியிருக்கலாம். ஆனா உதயநிதி வந்து டிக்ளேர் பண்றாரு, அதுவே தேவையில்லாத விஷயம். சட்டப்பேரவை உறுப்பினரா இல்லாதவர்கிட்ட போய் அவர் வந்து செய்தியாளர்கிட்ட பேசும்போது துரைமுருகன் சொல்றது, இதுல ஒருவேளை அவர் கொண்டு வந்துட்டாருன்னு வைங்க, இதுதாங்க ஃபைல் அப்படின்ட்டு, அப்போ என்ன ஆகும்? வெளியிட மாட்டாங்கன்னு என்ன இருக்குங்க? அப்படியே ஆதாரபூர்வமாக வெளியிடுவார்கள் வச்சுக்கலாம். ஒரு அரசு குற்றம் சுமத்தும் போது முழுக்க முழுக்க அப்படி ஆதாரங்கள் இருக்கணும் அவசியம் இல்லைல்ல. நான் வந்து எந்த ஒரு அரசாங்கமும் ஆதாரம் இல்லாமல் கூட வழக்கு தொடுக்கு நான் சொல்லல. அரசாங்கத்துடைய தகவல் படி அதிக அளவுக்கான ஆதாரங்கள் இருப்பது போல காட்டுவாங்க. கொஞ்சம் டீசெண்டா சொல்றதா அந்த மாதிரி காட்டுவாங்க, இன்ஃபிளேட் பண்ணி கூட காட்டுவாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போகுது, நிக்குது, ஜெயிக்குது, தோக்குது, அது வேற விஷயம். ஆனா சிக்கல் தானே. இந்த சிக்கல் எதுக்கு மாட்டணும்? வீணா மறந்து இருக்கவங்க எதுக்கு ஞாபகப்படுத்தணும்? தூங்கிட்டு இருக்கவங்க எதுக்கு எழுப்பணும்? இப்படிங்கிற ஒரு பிரச்சனை திமுக காரங்களுக்கு இருக்கு. இந்த ஊழலற்ற ஆட்சிங்கிற பிம்பத்தை நிலைநாட்டுவதற்காக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் கரையை படிய வைப்பதற்கு, ஊழல் கரை இருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குங்க, தெளிவுபடுத்தி புரிஞ்சுக்குங்க. அதற்கு இந்த அரசு முயலுது, திரு விஜய் முயல்றாரு அப்படின்னா அதற்கான நடவடிக்கை இல்லாம இருப்பாரா? கட்சி ஆரம்பித்து 2.25 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்தார் என்றால் எத்தனை ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும்? எல்லாரும் ஏதோ ஒன்றும் தெரியாது மாட்டாங்கிறது கிடையவே கிடையாது. திரு விஜய் எல்லோருக்கும் தெரிந்த முகம், பல எம்எல்ஏக்களுக்கு அவங்க ஊர்லயே தெரியாது, இருக்கட்டுமே. அதற்கான உழைப்பு என்ன? மக்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க? தெரியாதவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. விஜய்க்காக ஓட்டு போட்டாங்க, அவர் ஏதோ செய்வார் நினைச்சு ஓட்டு போட்டாங்க, அவர் ஊழலற்ற ஆட்சி கொடுப்பாருன்னு ஓட்டு போட்டாங்க, திமுகவில் இருந்து கொண்டு திமுக ஆட்சியில் இருந்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாருங்கிற நம்பிக்கையிலும் போட்டிருக்காங்க இல்லையா? அதற்கான விஷயங்களை அவர் செஞ்சாரு அப்படின்னா மக்கள் ஆதரவு தானே கொடுப்பாங்க. நீங்க வீணா போய் இதுக்கு சேலஞ்ச் பண்றீங்க? அந்த சேலஞ்ச் பண்றது மூலமா மக்கள்கிட்ட என்ன சொல்றீங்க? இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் அதானே பேசுறாங்க. துரைமுருகன் சொல்லி கொடுக்குறாரா, இல்ல அவர் வந்து வீணான பிரச்சனை கொண்டு வராரா? இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ துரைமுருகன் அதை பத்த வச்சுட்டாரு, இப்ப மத்தவங்க அதை பேசி ஆகணும் இல்ல. பேசல அப்படின்னா முரண்பாடு. துரைமுருகன் சொன்னதை மத்தவங்க யாரும் பேசல, இது வரைக்கும் பேசலைங்க. சட்டப்பேரவை வரைக்கும் நம்ம பதிவுக்கு போற வரைக்கும் மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் யாருமே பேசல. வெளியில் கூட யாரும் பேசல. அனைவரும் அதை அப்படியே விட்டுருவாங்க. ஏனென்றால் திரு துரைமுருகனுடைய பதவியே மெதுவாக அவரே பதவி விலகிற மாதிரி திமுக தலைமை செய்ய போகுது. பொதுச் செயலாளர் பதவியே வேற யாருக்கு போக போகுது. அநேகமா அதை பல மூத்த தலைவர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, கனிமொழி கூட எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமிக்க பதவி. இதனால துரைமுருகன் சரி இருக்கட்டுமே, அவர் கொஞ்சம் மூத்தவரா இருக்காரு, வயதாயிருச்சு, உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது சரி பேசிட்டாரு அப்படின்னு விட்டுறலான்னு திமுக நினைக்கிறாங்க போல இருக்கு. நன்றி, வணக்கம்.